Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொபைல் எடிட்டிங் வர்சஸ் பிசி எடிட்டிங். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமாக டவுட்ஸ் இருக்கும். மொபைல் எடிட் பண்ணலாமா இல்லை பிசியில் எடிட் பண்ணலாமா, பிசியில் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம், மொபைலில் எந்த சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி பீட் சிங்க்கு, அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா கானல் எஃப்எஃப், ரூக் எஃப்எஃப் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான எடிட்டிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி எப்படி அப்லோட் பண்ணலாம் வீடியோ, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஈவன் நானே ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மாதிரி இப்போது பப்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜினெக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பப்ஜியில் பீட் சிங்க் மாண்டேஜஸ் அதெல்லாம் போடுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கலரே அப்படியே மாறி இருக்கும். வீடியோக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரிஜினல் கேம் கலர் இருக்காது. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் இந்த இது பண்ண முடியுமா, இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எஸ், எனக்குமே அந்த டவுட்ஸ்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த இது நானே கிளியர் பண்ணிட்டேன் எப்படின்னு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எடிட்டிங்ஸ் எல்லாமே பிசியில் தான் மெயினாக பண்ணுவாங்க. மொபைலில் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இந்த KineMaster அதிலெல்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக அதிலெல்லாம் பண்ணவே முடியாது. அதில் இருக்க கலர்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டமானது, அந்த இதில் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் அலைட் மோஷன் அந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிசி மாதிரியே தான் இருக்கும். உள்ளே சின்ன சின்னது கூட சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ பிசிலன்னு பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் டாவின்சி ரிசால்வ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு மொத்தம் அது டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 ஜிபிக்கு மேலே நெட்டு தேவைப்படும். டவுன்லோடே 2 ஜிபி ஆகும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வீடியோ போடுறது. இது ஃபோனில் பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். பட் ஆனால் அந்தளவு குவாலிட்டி கொடுக்க முடியுமான்னு டவுட்டு தான். ஏன்னா இப்போ ட்விக்ஸ்டர் ப்ரோன்னு ஒரு ப்ளகின் இருக்குது. அந்த ப்ளகின் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் எடிட் பண்ணி ஜஸ்ட் ஸ்லோ மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த வீடியோவோட ஸ்லோ பண்ணுறீங்க, அந்த ஒரு கிளிப்பில் ஒரு இடத்த ஸ்லோ பண்ணுறீங்கனாலே அந்த இது அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு ஸ்லோவாக இருக்கும். ஃப்ரேம் ட்ராப்ஸ் இதெல்லாம் இருக்காது. நம்ம இதே KineMasterல நம்ம ஸ்லோ பண்ணோம்னா அதோடய ஃப்ரேம் ட்ராப் பார்த்திங்கன்னா பயங்கரமாகும். ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும். ஃப்ரேம் ட்ராப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். பர் செகண்டுக்கு இது ஆக்சுவலி வீடியோன்றது ஃபோட்டோவாக ரெக்கார்ட் ஆகிறது தான். பர் செகண்டுக்கு இத்தனை ஃபோட்டோன்னு இருக்கும். ஒரு செகண்டுக்கு 30 ஃபோட்டோஸ், 60 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்மூத் அது அப்படியே ப்ளே ஆகும்போது ஸ்மூத்தான ஒரு வீடியோவாக வருது. அதுதான் ஒரு கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது 30 FPSல ரெக்கார்ட் பண்ணாலும், பர் செகண்ட் 30 ஃபோட்டோஸ்ன்றதில் ரெக்கார்ட் பண்ணாலும், பட் ஆனால் உங்களுக்கு அது ஃபோட்டோஸ் சொல்லக்கூடாது, ஃப்ரேம் பர் செகண்ட் 30 ஃப்ரேம்ஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ட்விக்ஸ்டர் ப்ரோவில் போட்டிங்கன்னா அந்த 30 ஃப்ரேம்ஸ் கரெக்டாக டிவைட் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கொடுக்கும். இதே நீங்கள் KineMasterல நீங்கள் இப்போ 30 செகண்ட்ஸ் 2x ஸ்லோவில் -2x ஸ்பீடில் வைக்கிறீங்க. இப்போ அது 2 மடங்கு ஸ்லோவாக வரணும்னா அதே 30 ஃப்ரேம்ஸ் தான் வரும். அது ஆனால் 2 செகண்ட்ஸ்க்கு 1 செகண்டுக்கு 2 செகண்ட் ஆயிரும். அப்போ ரொம்ப ஸ்ட்ரக்காகி வர மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ எல்லாருமே 60 FPSல தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் இப்போ 30 FPS மாதிரி இருக்கும் திடீர்னு. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் 3x 4x ஸ்லோ பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவும் கட் ஆகும். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப இப்போ 30 FPS வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தானது இருக்கும். 30 15 FPS ஆகும்போது தான் ரொம்ப ஸ்லோ, ஒரு மாதிரி திக்கி வரும். 60லேருந்து 30 FPS ஆகும்போது ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அதே இன்னொரு தடவையும் டிவைட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ரக் ஆகும். இது ஆனால் ட்விக்ஸ்டர் ப்ரோ நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. ரொம்பவுமே அது ஸ்மூத்தாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த இதை பெருசாக டிவைட் பண்ணாமல் அது ஒரு மாதிரி எப்படின்னா அது ஒரு எல்லாமே ஏஐ மாதிரி தான் ரெகக்னைஸ் பண்ணி நீட்டாக அது ஆர்டர் பண்ணிடும். அது ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர்ஸு. இப்போ என்கிட்ட அதெல்லாம் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரெக்கார்டிங் மட்டும் நல்ல ஒரு இது பண்ணிங்கன்னா, ஃபோனு கொஞ்சம் நல்ல ஃபோனாக இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஏன் அதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அவங்க கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியான ஒரு வீடியோ நம்மளால் கொடுக்க முடியாது. ஃபோனில் பண்ணாலே அது அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது. பட் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ரிசோ எஃப்எஃப்னு ஒருத்தர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு. அவர் நல்ல சூப்பராக பீட் சிங்க் மாண்டேஜஸ் அது இதுன்னு ஃப்ரீ ஃபயரில் போடுவார். அவர்லாம் பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து வீடியோவை எடிட் பண்ணி கட் பண்ணி கிளிப்ஸ் ஆக்கி இது பண்ணிட்டு அதை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தூக்கி போட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து அதை வந்து நீங்கள் இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு அந்த எஃபெக்ட்ஸு கலர் வந்து மாற்றி இப்போ க்ளூவால் கலர் மட்டும் வர மாதிரி அந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுவாங்க. அது திரும்பி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் கொண்டு வந்து கிளிப்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒன்றாக்கி சூப்பரான ஒரு வீடியோவாக்கி அதுக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க இவ்வளோவுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிடுவாங்க. ஃபோனில் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோஷாப்லேயே நீட்டாக பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. இல்லை என்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா ஃபோனில் பண்ணலாம். அருமையான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கும் 2-3 ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ ஸ்லோமோலாம் நிறையா ஆப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த ட்விக்ஸ்டர் ப்ளகின் மாதிரியே சூப்பராக ஸ்மூத்தான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்லோ எஃபெக்டெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரியான ஆப்ஸ் ஒவ்வொன்றுக்கும் டெடிக்கேட்டட் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியலனாலும் ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம். அவங்க வந்து அல்ட்ரா லெவலில் குவாலிட்டி கொடுத்து வீடியோ போடுவாங்க. நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில் கொடுக்க முடியும். எப்படின்னா அதுக்கே ஆப்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்லோ கேம் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நான் அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்து வர வீடியோஸில் பிசியில் எப்படி எடிட் பண்ணலாம், ஃபோனில் எப்படி எடிட் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பிரித்து மேலான் இருக்கேன். அதுக்கிடையில் இந்த மாதிரி வீடியோஸும் நிறையா போடலான் இருக்கோம். நீங்கள் வந்து ஸ்லோமோ இப்போ வந்து ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு அதை ஸ்லோவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளிப்பை திரும்பியும் எடுத்துக்கொண்டு போய் KineMasterல ஃபஸ்ட்டு கிளிப்ஸை எடுத்துக்கணும். இந்த கிளிப்லேருந்து இந்த கிளிப் வரைக்கும் அதை எடுத்து ஸ்லோமோவில் போட்டு அது ஸ்லோவான ஒரு கிளிப்பாக எடுத்து அது வந்து அலைட் மோஷனில் போட்டு அலைட் மோஷனில் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து திரும்பி எடுத்து KineMasterல போட்டு KineMasterல இருக்க பாக்கி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். என்ன ஃபோனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய வேணும். ஏன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும். அதுமாதிரி எல்லாமே வந்து மாட் ஏபிகேஸ் தான் எடுப்போம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரிஸ்க்கு தான். நான் வந்து ரிஸ்க் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், ரிஸ்க்கு தான். இஃப் சப்போஸ் மாட் ஏபிகேஸ்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணி ஹேங் ஆகுதுன்னா ஜஸ்ட் அதெல்லாம் எடுத்து எங்கேயாவது ஒரு டேட்டாவெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ணுறது தான். அது எக்கச்சக்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அதை ரீசெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திரும்பி ஃபோன் வந்து கொஞ்சம் நிறையா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பை. சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து நான் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணதான். பாய்.